अस्मद्गुरुभ्यो नमः हरिः ओम् वषक्ते विष्णभास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्टहव्यं वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः हरिः ओम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्ग तदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय க்ஷேதாம் ராமலக்ஷ்மணோ நம சர்வேபியः. அந்த ஆதிபரதர் ஒரு மான் பேரில் அவருக்கு ஏற்பட்ட சங்கத்தினால அதையே சிந்தனை பண்ணிக்கொண்டு தன்னுடைய அந்திம ஸ்மிருதியை கொண்டிருந்த காரணத்தினால் அவர் மானாக வந்து அந்த ஜன்மாவையும் ஒரு மிருகத்வ ஹேத்து பூதஸ்ய கர்மணோ நிஷ்கிருதிம் யயௌ 35வது ஸ்லோகத்தில் அந்த தேகத்தையும் துறந்தார் அப்படின்னு ஆயிருக்கு. மேலே தத்ர சோத்ருஷ்ட தேகோசௌ ஜக்ஞே ஜாதிஸ்மரோ த்விஜாः சதாச்சாரவதாம் சுத்தே யோகினாம் பிரவரே குலே. அந்த உத்ருஷ்ட தேகனாக அவர் அந்த மான் ரூபத்தை விட்டவராய் ஜாதிஸ்மரராய் தன்னுடைய பழம் விஷயங்களெல்லாம் ஞாபகத்திலே இருக்கக்கூடியவராய் ஒரு பிராமணராக சதாச்சாரவதாம் சுத்தே பிரவரே குலே யோகிகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உத்கிருஷ்டமானதான ஆச்சாரங்களை கொண்டிருக்கக்கூடிய நல்ல பிராமண குலத்திலே ஜாதிஸ்மரராய் பழைய விஷயங்களெல்லாம் ஞாபகத்தில் இருக்கக்கூடியவராய் பிறந்தார். சர்வ விஜான சம்பன்ன சர்வசாஸ்திரார்த்த தத்துவவித் அபஷ்யத் சச்ச மைத்ரேய ஆத்மானம் பிரகிருதே பரம். நல்ல ஞானம் கைவரப்பெற்றவராக சர்வ விஜான சம்பன்னஹா நல்ல ஞானம் கைவரப்பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் சர்வசாஸ்திரார்த்த தத்துவவித் சர்வசாஸ்திரார்த்தங்களையும் நன்னா அறிவு கண்டிருக்கக்கூடியவராய் அவருக்கு நம்ம வியாக்கியானத்தில் சர்வ விஜான சம்பன்னஹா அப்படிங்கிறதுக்கு பல வகைப்பட்டதான கலைகளிலே கைக்க வந்தவராய் ஷில்பாதி ஞானம் அப்படின்னு வியாக்கியானம் காண்பிச்சிருக்கா. அப்படிப்பட்டவராய் அதே மாதிரி சர்வசாஸ்திரங்களையும் அறிந்தவரான அவர் தன்னை பிரகிருத்தேகே பரம் எந்த ஒரு பிரகிருதி தேகாதி ரூபமாக பரிணமிக்கின்றதே அந்த தேகாதிகளுக்கு பரமாய் தனியாய் வித்தியாசமாய் இருக்கக்கூடியதான தன்னை அறிந்தார். அதாவது இந்த ஆத்மாவாகிறதான தன்மை இந்த பிரகிருதி தேகத்துக்கு வெளிப்பட்டதான ஆத்மாவானதுங்கிறத உணர்ந்தார். தன்னுடைய ஆத்மாவினுடையதான ஞானத்தை பெற்றவராய் இருந்தார். பிரகிருதே பரம் ஆத்மனோதிகத ஞானோ தேவாதீனி மகாமுனே தேவாதீனி மகாமுனே சர்வபூதான்யபேதேன சததர்ஷ ததாத்மனः. ஆத்மனः தேவாதீனி அதாவது ஆத்ம ஞானம் கைவரப்பெற்ற காரணத்தினால தேவாதீனி சர்வபூதானி தேவர்கள் மனுஷர்கள் திரியக்குகள் பசுக்கள் மரம் செடி கொடிகள் இந்த மாதிரி எத்தனையோ விதமாக பிறக்கிறதே அது எல்லாமே சர்வபூதங்களுமே எந்த ஆத்மாவை கொண்டிருக்கோ அந்த ஆத்மா தன்னுக்கூடையும் இருக்கக்கூடிய காரணத்தினால் எல்லாவற்றையும் அவர் அபேதேன சததர்ஷ தனக்குள்ள எந்த ஆத்மா இருக்கின்றதோ அந்த மாதிரியானதான ஆத்மாதான் பிற இடங்கள்லேயும் இருக்கின்றது
இன்னும் தெரிஞ்சு கொண்டார். அது இந்த சர்வபூத சம புத்திங்கிறது வரணுமான கீதாதிகளில் காமிக்கிறார். அதெல்லாம் சுலபத்தில் வரக்கூடியதில்லை. அந்த மாதிரியான ஞானம் அவருக்கு கைவரப்பெற்றதாச்சுது. அதனால் என்ன பண்ணார் அவர் அப்படின்னா, அவர் லௌகிக காரியங்கள் எதையுமே பண்ணலையாம். சாதாரணமானவா பண்ணக்கூடியதான காரியங்களை எல்லாம் பண்ணலையாம். பின்ன என்ன பண்ணார்னார், ந பபாட குரு புரோக்தாம் கிருதோபநயன ஸ்ருதிம் ந ததர்ஷ ச கர்மாணி சாஸ்திராணி ஜக்ருஹேன ச. அவருக்கு அத்தியனாதிகள் எல்லாம் பண்ணினா வரவேண்டியதான ஞானம் ஜாதிஸ்மரராக இருக்கிறதுனால, பழைய ஜன்மாக்களினுடையதான ஞானம் கை கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தினால அவருக்கு பிராமணனாக இருந்து கொண்டு வேதம் படிக்கவில்லை அப்படின்னு. ஏன்னார் வியாக்கியானத்தில் என்ன காண்பிக்கிறார், ஆரு ருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணமுச்சதே. இவருக்கு யோகாரூடனான காரணத்தினால இவர் யாகாதிகளையோ என்னமோ ஒரு கர்மாக்களையோ அவைகளையெல்லாம் அவர் பண்ணலைனார். அதனால் கர்மத்தை விட்டுடணும்னு சொல்லலை. அதுதான் இங்கே வியாக்கியானத்தில் காண்பிக்கிறார்னா, ஏதாவதா வாக்கியார்த்த ஜான மாத்திரவதா கர்மத்தியாகோ யுக்தா. அதாவது எனக்கு ஞானம் வந்துடுத்துன்னு ஒருத்தன் சொல்லிண்டு கர்மாக்களை விட்டுடலாமான்னார். அதுதான் கூடாதுங்கிறார். பின்ன என்ன பண்ணலான்னார், அவருக்கு அத்தியனஜன்யமாக இருக்கக்கூடியதான காரியங்கள் எல்லாம், அந்த அத்தியனங்கள் எல்லாம் அவருக்கு ஞாபகத்திலேயே இருக்கிற காரணத்தினால அவர் வேதம் படிக்கலை. அதனால் வேதம் தெரியாது, வேதம் சொல்லின்னு இருக்கலைங்கிறது இல்லை. அதனால தான் அசேச்ச யோகாரூடத்வேன சித்தாத்ம அபரோக்ஷஸ்ய யஜ்ஞாதி கர்ம அனனுஷ்டானம் ச யுக்தம். யஜ்ஞாதிகளையெல்லாம் பண்ணால் கிடைக்கப்படக்கூடியதான எந்த ஒரு ஆத்மாவலோகனமானது உண்டோ அதவருக்கு ஜாதிஸ்மரத்வாத் சித்தமாக இருக்கிறதுனால பண்ணலையே ஒழிய கர்மத்தியாஜ்யம் இவர் ஜடபரதர் இருந்தால் அவர் கர்மாக்களை பண்ணலை, அதனால் நானும் பண்ண மாட்டேன், பண்ண வேண்டாங்கிற மாதிரி இருந்துடக்கூடாதுங்கிறார். என்ன தத்பிராப்தி ஹேதுர் ஞானம் ச கர்ம ச இத்தியாதி வச்சனாத்துன்னு வியாக்கியானம் எடுக்கிறார். அந்த பலனை அடையணுமான ஞானம் கர்மம் ரெண்டும் வேணும். அந்த பலன் வந்துடுத்துங்கிற காரணத்தினால அவர் பண்ணலைங்கிறதுனால நாம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஏன்னால் நமக்கெல்லாம் வாக்கியார்த்தம் மாத்திரம் வந்திருக்கு, அது அனுஷ்டான பர்யந்தமாக்குகை அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏற்படலை. அதாவது பிரம்மஜானம், பிரம்மம் இப்படிப்பட்டது, அது பண்ணது இப்படியானது, ஆத்ம ஞானம் அப்படி இப்படின்னா அதை பற்றிலாம் எவ்வளோ நேரம் நாம் உபன்யாசம் பண்ணாலோ உபன்யாசத்தை கேட்டிருந்தாலோ நம்ம பிரம்மஜானிகளை ஆயிட முடியுமா அப்படிங்கிறார். அதனால் குரு புரோக்தமாக வேதங்களை அவர் படிக்கவில்லை, அவர் கிருத்தோபநயனராக கர்மாக்களை நான் பண்ணவில்லை அப்படின்னர். நபபாட குரு புரோக்தாம் கிருத்தோபநயன ஸ்ருதிம் ந ததர்ஷ ச கர்மாணி சாஸ்திராணி ஜக்ருஹேன ச. சாஸ்திரங்களை எடுத்துக்கொள்ளவில்லை, கர்மாக்களை பண்ணவில்லை அப்படின்னார். அவருக்கு அது அந்த மாதிரி இருக்க முடியும். அதுதான் இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் காண்பிச்சிருக்கார். பிராகேவ அத்தியனஜன்யஸ்ய ஞானஸ்ய நிசர்காதேவ சித்தேஹே ந பபாட விப்ரத்வேபி வேதம் ந பபாட இத்யுக்திர் யுக்தா. ஆரு ருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சதே இதி வச்சனாத் அஸ்ய ச யோகாரூடத்வேன சித்தாத்ம அபரோக்ஷ்யஸ்ய யஜ்ஞாதி கர்ம அனனுஷ்டானம் ச யுக்தம். இவருக்கு வேணால் அது யுக்தம், ஏன்னா அவருக்கு அந்த ஆத்மா அபரோக்ஷ ஞானம் வந்துடுத்து. ந ஏதாவதா வாக்கியார்த்த ஞான மாத்திரபத்தா கர்மத்தியாகோ யுக்தா. இதை வைத்து கொண்டு வெறும் வாக்கியார்த்தம் மாத்திரம் வந்திருக்கு, இன்னும் அந்த அர்த்தம் அனுபவத்தி புரஸ்சரமாக இல்லாதவாழ்லாம் கர்மாக்களை விட்டுவிடக்கூடாது. ஏன்னா தத்பிராப்தி ஹேத்துர் ஞானம் ச கர்ம ச இத்தியாதி வச்சனாத் அப்படிங்கிற காரணத்தினால அவசியம் கர்த்தவியமானதான கர்மாக்கள் தான் அப்படின்னார். இவர் பண்ணலை, ஏன்னா இவர் பண்ணால் ஏற்பட வேண்டியதான பலனாகிறதான ஆத்மாவலோகனத்தை பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறதுனால. அதுதான் ஜனகாதிகள் எல்லாம் கர்மாக்களை ஏண்டா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னார். ஜனகாதிகளுக்கெல்லாம் அவசியம் இல்லை தான், ஆனால் கூட லோகத்தினுடைய லோக சங்கிரகத்திற்காக பண்ணுறாள்
அப்படின்னர். இவர் லோகசங்கரம், இவர் நம்மளை யார் பின்பற்ற போகிறா அப்படிங்கிறதுனால இவர் பண்ணாமல் இருக்காருன்னு எடுத்துக்கிறா. உக்தோபி பகுஷः கிஞ்சித் ஜட வாக்கியம் அபாஷத ததப்பிய சம்ஸ்கார குணம் கிராமிய வாக்கியோக்தி சம்ஸ்ரிதம். நிறைய வாட்டி கேட்டால் கூட கொஞ்சம் போகிறோம் பதில் சொல்லுவாராம். கிஞ்சித் ஜட வாக்கியம் அபாஷத, அதுவும் ஜடமான வாக்கியங்கள், ஏதோ ஒரு ஜடம் மாதிரி சொல்லுவார். சரி, அவர் சொல்கிற வார்த்தையாவது எப்படி இருக்குடார்? ததப்பிய சம்ஸ்கார குணம், அதில் சம்ஸ்காரமே இருக்காது, தெளிவாக இருக்காது, நன்னா இருக்காது, வியாக்கியான வாக்கிய சுத்தி இருக்காது, எதுவுமே இல்லாமல் என்னமோ பேசுவார். அசம்ஸ்கார குணம் கிராமிய வாக்கியோக்தி சம்ஸ்ரிதம். கிராமிய வாக்கியமாக இருந்தோம், நாகரிகமாக இருக்காது, நன்னா பேசக்கூடியதாக இருக்காது, ஒரு அழகாக இருக்காது, என்னமோ பேசுவார் அவர். அது கூட வியாக்கரண சுத்தமாலாம் இருக்காமல் பேசுவார் அப்படின்னார். அபத்வஸ்தவ புஸ்ஸோச்ச மலினாம்பர திருக்விஜா கிளின்னதந்தாந்தர சர்வைஹி பரிபூத சனாகரைஹி. அபத்வஸ்தவ புஹு, நன்ன அழுக்கடைந்த ரூபத்தை கொண்டவரான், உடம்பு முழுக்க அழுக்காக இருக்குமா. அபத்வஸ்தவ புஹு பங்காதி ரூஷிதம் அபத்வஸ்தம், அழுக்குகள் நிறைந்திருக்கக்கூடியது, சேரு முதலியதெல்லாம் பூசியதான உடம்பு. மலினாம்பர திருக்கு த்விஜாஹா, அழுக்கான வஸ்திரம் ஒன்று. கிளின்ன தந்தாந்தராஹா, நன்னா பல்லு தேய்க்காத காரணத்தினால அழுக்கடைந்ததான கிளின்ன தந்தாந்தரஹ, பற்களுக்கு இடைப்பட்ட பகுதிகளிலும் வெறும் அழுக்கு இருக்கக்கூடியவராய். பரிபூத சனாகரைஹி, பக்கத்தில் வந்தாலே நாற்றம் அடிக்கிறது அப்படிங்கிற காரணத்தினால யாரும் எல்லாராலேயும் இவர் பரிபூத்தராக ஆனார். அவளுக்கு வேண்டியது இதுதான், யாரும் தன்கிட்ட வந்துடக்கூடாதுன்னு. இப்படி மக்களாலே அவர் பரிபூத்தராய், ஒதுக்கிவிடப்பட்டவராய், அவமானப்படுத்தப்பட்டவராய், தொலைவிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டவராய் இருந்தார். இப்போது சம்மானனா அப்படிங்கிறதுலேருந்து இந்த 2 ஸ்லோகம் 42 43 ஹிரண்யகர்ப்பன் சொன்னதான வாக்கியங்கள், பிரம்மாவோ ஹிரண்யகர்ப்பன்கிறதான ரூபத்தில் யாரோ ஒரு தேவத்தை சொல்லி இருக்கக்கூடியதான பராசரர் காலத்தில் பிரசித்தமாக இருந்திருக்கக்கூடியதான ஸ்லோகம். அது என்ன ஸ்லோகம்? சம்மானனா பராம் ஹானிம் யோகர்த்தே குருதே யதா ஜனேனாபமதோ யோகி யோகசித்திம் ச விந்ததி தஸ்மாச்சரே தவை யோகி சதாம் தர்மமதூஷயன் ஜனாயதாவமன்யேரன் கச்சேயுர்நைவ சங்கதிம். 2 ஸ்லோகமும் ஹிரண்யகர்ப்பனினுடைய வாக்கியமாக அதை எடுத்து காண்பிக்கிறார். சம்மானனா பராம், அது ஹிரண்யகர்ப்ப வாக்கியம் பின்னாடியே வரப்போகிறது. சம்மானனா பராம் யோகர்த்தேஹே ஹானிம் குருதே, யோகத்திலே வளர்வதற்கான பெரும் ஹானி, தடையை ஏற்படுத்துறது எதிரானார். சம்மானனா சம்பாவனா அப்படிங்கிறது, இன்னொருத்தர் நம்மளை கொண்டாடுறா, சம்பாவனை பண்ணுறா, நம்மளை கொண்டாடுறாள் அப்படின்னா அது நம்மளுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்குது. அதுலேயே கொஞ்ச நேரம் அது என்னமா நம்மளை பற்றி நன்னா சொன்னார், ஆஹா நாம் நிஜமாகவே நம்மள்கிட்ட ஏதோ இருக்குது போல இருக்குது, அதனால தான் இத்தனை பேர் பாராட்டுறா, இவர் மாத்திரம் ஏதோ வேண்டியவர் பாராட்டுறாருங்கிறது இல்லை, அந்த இடத்துலையும் நம்மளை பாராட்டினா அவளை யாருன்னே தெரியாது. அதனால் நாம் வாஸ்தவத்திலே வசதி தான் தன்னை பற்றி உயர்வாக எண்ணிக்கொள்ள ஆரம்பித்து விட்டான்னா அதுதான் அழிவுக்கு, அதுதான் நாசத்திற்கு, அதுதான் தூர பாத்தத்திற்கு காரணமாக ஆகிறதான காரணத்தினால யோகத்தில் மேலே போகணும்னு இருக்கக்கூடியவாளுக்கு ஒரு பெரிய தடையாக சத்ருவாக இருக்கக்கூடியது சம்மானனா. பிறர் பண்ணக்கூடியதான சம்மானங்கள், பிறர் பண்ணக்கூடியதான பகுமானங்கள், பிறர் சொல்லக்கூடியதான உயர்வான மரியாதை கொடுக்கக்கூடிய உத்கிருஷ்டமானதான வார்த்தைகள், அதெல்லாம் யோகர்த்தே ஹே குருதே ஹானிம். அதனால் ஜனேனாவமதோ யோகி யோகசித்திம் ச விந்ததி, மக்களால் அவமானப்படுத்தப்படக்கூடியதான யோகி அவன் யோக சித்தியை அடைவான். அதனால் இவா பார்த்து இருப்பாளாம், குளிக்காமல் இருப்பாளாம், பக்கத்தில் மனுஷால வர விடாமல் அழுக்கான வஸ்திரத்தை தரிச்சுட்டு இருப்பாளாம், மக்கள் பக்கத்தில் வந்துடக்கூடாதுன்னு. அதனால் மக்களினுடையதான சம்பர்க்கம் இல்லாத காரணத்தினால் இவாளுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் அவள் யோகத்தில் இருப்பாள், அவள் சித்தியை கைவேற பெற்றவர்களாக ஆகிவிடலாம் அப்படின்னார். தஸ்மாச்சரேத வையோகி, அதனால் ஒரு யோகியாக இருக்கக்கூடியவன் சதாம் தர்மம் அதூஷயன்னு, நல்லவர்களினுடையதான தர்மத்தை அதூஷயன்னு, நல்லவர்கள் பெரியவர்கள் காண்பித்ததான மார்க்கத்தை விட்டுவிடாமல்
இவன் ஜடமாக தன்னை காண்பிச்சிக்கல அப்படின்னு சொன்னால் 4 மக்கள் இவர்கிட்ட வந்து இவரிடத்துல வந்து ஏதோ ஆச்சாரிய விருத்தி பண்ணுறேன், நீர் தான் எல்லாம் உம்மளை மாதிரி பரம ஜாத்தா உண்டான்னு சொல்ல ஆரம்பித்து விழுந்துடுவாளே. அதனால் இவன் தனியொருவனாக யோகத்தினுடையதான வளர்ச்சியை பெற விரும்பக்கூடியவன், ஆனால் அதற்குரியதான தர்மங்களை கைவிட்டு விடாதவனாய் ஜனா யதாவமன்யேரன்னே கச்சேயுர்னைவ சங்கதிம், மக்கள் தன்னை எப்படியெல்லாம் அவமானப்படுத்துவாளோ அந்த மாதிரி நடந்து கொள்ளணும். மற்றவர்களோட பிறரோட கூட சங்கத்தியை சம்பர்க்கத்தை கொள்ளக்கூடாது, அதுதான் பெரிய தோஷமாகிறது அப்படின்னு இந்த 2 ஸ்லோகமும் ஏற்கனவே சொன்னதுங்கிற அடுத்த ஸ்லோகத்தில் காண்பிக்கிறார். ஹிரண்யகர்ப்பவச்சனம் விசிந்தியேத்தம் மகாமதி ஆத்மானம் தர்ஷயாமாச ஜடோன்மத்தா கிருதிம் ஜனே. இப்படி ஹிரண்யகர்ப்பனினுடையதான இந்த 2 ஸ்லோக ரூபமாகிறதான வார்த்தையை அவன் எண்ணிக்கொண்டவராய் விசிந்தியேத்தம் மகாமதி, இப்படி அவர் தன்னுடையதான மனசில் இந்த விஷயங்களை எண்ணிக்கொண்டவராய் ஆத்மானம் ஜடவத்து, முட்டாளாக தன்மை மத்தனாக காண்பித்து கொண்டார். அவர் ஜடன் இல்லை, நன்ன வேதாத்தியனம் படித்தவர், அவர் சாஸ்திரவித்து, அவர் ஒன்றும் மூக்கர் முட்டாள் இல்லை. ஆனால் அவர் அப்படி தன்னை காண்பிச்சுண்டார். அப்படித்தான் இருந்தால் யாரும் பக்கத்தில் தேவர்கிட்ட காலக்ஷேபம் பண்ணலான்னு வரேன், தேவர்கிட்ட இந்த விஷயத்தை கற்றுக்கலாம்னு வரேன், தேவருக்கு அஜ்ஞாத்தமான ஒரு விஷயமும் இல்லை அப்படின்னு யாராவது சொன்னால் ஆஹா ஆமாம் போல இருக்குது அப்படின்னு தான் விழுந்துடுவான் பாருங்க. எப்போ தன்னை வசதியாக நினைக்கிறானோ மேலே 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 போகிறோன்னா உடனே அங்கேருந்து விழுந்தால் கஷ்டம். அப்படிங்கிற காரணத்தினால நமக்கடைத்ததான ஸ்தானத்தில் இருந்து கொள்ளுகை அப்படிங்கிறது. அதனால் அது தனி ஒருத்தனா 4 பேர் நம்மளை பாராட்டலையேன்னு வருத்தப்படக்கூடாது. துல்லிய நிந்தா ஸ்துதிர் மௌனி அப்படின்னு இருக்குது. யார் துவேஷமானாலும் காண்பிக்கட்டும், அல்லது ஸ்நேகம் காண்பித்தாலும் ஒரே மாதிரியாக இருக்கிறோம், கொண்டாடினாலும் ஒரே மாதிரியாக இருப்பா, நிந்தை பண்ணாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடுவா, தான் பாட்டில் போயின்னு இருக்காள். அப்படி இருக்கக்கூடியவாள்லாம் தான் யோகங்களினுடையதான நிலையிலே இருக்கக்கூடியவர்கள். அப்படி இருந்தால் தான் யோகம் கைவரப் பெறும் அப்படின்னு ஹிரண்யகர்ப்பவச்சனம் விசிந்தியேத்தம் மகாமதி ஆத்மானம் தர்ஷயாமாச ஜடோன்மத்தா கிருதிம் ஜனே, மக்களிடத்திலே தன்னை ஜடனாகவும் உன்மத்தனாகவும் பைத்தியம் கொண்டவனாகவும் போலே காண்பித்து கொண்டான். இந்த ஹிரண்யகர்ப்பரினுடையதான வார்த்தைகளை மனசிலே எப்பொழுதும் இருத்தி கொண்டு, அப்போ அவர் தன்னை முட்டாளை போலவும் ஜடனை போலவும் காண்பித்து கொண்டார். அதாவது தன்னை யாரும் பின்தொடர்ந்து வந்துடக்கூடாது, யாராலையும் தனக்கு உபரோதம் எதுவும் வந்துடக்கூடாது, தான் லோகத்தில் வெறுமை ஜடனாக இருந்துட்டு போகணும் அப்படின்னு. பின்ன என்ன சாப்பிட்டார்னார், புங்கே குல்மாஷவாட்யாதி சாக்கம் வன்யம் பலம் கணான் யத்யதாப்னோதி சுபஹு ததத்தே காலசம்யமம். புங்கே குல்மாஷவாட்யாதி, குல்மாஷம் அப்படிங்கிறது அதாவது வரத்தும் வரக்காமவும் இருக்கக்கூடிய, பக்குவமாகவும் பாதி வெந்து போயிருக்கக்கூடியதான, பாதி மாத்திரம் வெந்து போயிருக்கக்கூடியதான குல்மாஷன்றது மாஷம். மாஷம்னா உளுந்து. இந்த உளுந்தை கொஞ்சம் போகிறோம் வேக வச்சு கொஞ்சம் போகிறோம் நல்லா தலையை ஆயிடாத அந்த மாதிரியானதை சாப்பிட்டாராம். அதாவது என்னமோ அது கையில் கிடச்சிதான் அதை சாப்பிட்டார். வாட்டி அப்படின்னார், இந்த உளுந்து மாதிரி பண்ணக்கூடியதான வடை முதலியது தான் வாட்டியாக இருக்கும். அது பழசு புதுசு நூல் வருது அது இதுவாக கெட்டு போயிடுது, அதெல்லாம் ஒன்றும் ஒரு கிடையாது. வாட்டியாதி அதே மாதிரி குல்யோ வாட்டியாதி சாக்கம் வன்யம் பலம் கணானே. வன்யம் சாக்கம் வன்யம் பலம், வன்யம்ங்கிறது நடுவில் இருக்குது. ஸோ வன்ய சாக்கம் வன்ய பலம், காட்டில் கிடைக்கக்கூடியதான பழங்கள் காய்களை கொண்டு, அதே மாதிரி கணானு சியாத் க்ஷுத்ர தண்டுலாக வாட்டியோ மாயா மாஷமயோ பக்ஷ்யா கணஸ்யாத் க்ஷுத்ர தண்டுலாக. க்ஷுத்ர தண்டுலம் அப்படின்னா சிறு அரிசி அப்படிலாம் சொல்கிறா பாருங்க. அந்த மாதிரி ஏதோ ஒன்று அதெல்லாம் சாப்பிட்டு இருந்தார். சிறுதானியம் சிறு அரிசி இதெல்லாம் சாப்பிட்டு இருந்தார். என்னமோ சாப்பிட்டு இருந்தாரா, ஏதோ ஒன்று நன்னா இருக்கணும் நன்னா இருக்கல வேந்து இருக்கணும் தலையாக இருக்கணும் ஒன்றும் கிடையாது அவருக்கு. என்னமோ சாப்பிட்டார், என்னமோ இருந்து கொண்டிருந்தார். பின்ன பிதர் யுபரதே சோத भ्रातृव्यबन्धवैः कारिताः क्षेत्रकर्मादि कदन्नाहारपोषिताः.
அவள் அப்பா போன பிறகு பிதரி உபரதே சஹா பிராத்ருவிய பாந்தவைஹி, அவளுடையதான பிராத்தாக்களினுடைய குழந்தைகள். பிராத்ருவிய அப்படிங்கிறதான சப்தத்துக்கு வேதத்தில் வரக்கூடியது. பிராத்ருவியன் அப்படின்னா பிராத்து புத்திரஹா, அண்ணாவுடைய பிள்ளை, தம்பியோடைய பிள்ளை, பிராத்தாவுடைய பிள்ளை, பிராத்ருவியன் அப்படிங்கிறது. ஆனால் பிராத்ருவியா அப்படிங்கிறதுக்கு வேற ஒரு பிரத்யத்தை வச்சு, ஒன்றுங்கிறதான பிரத்யத்தை வச்சு சத்ருங்கிறதான அர்த்தம் வருது. ஆனால் வேதத்தில் ரெண்டுமே வரும். பிராத்ருவியாங்கிறது ரெண்டு அர்த்தத்துலேயும் வரும். ஆனால் எப்படி வரும் அப்படின்னா, பிராத்ருவியான்னு வந்ததுன்னா சத்ருன்னு அர்த்தம், பிராத்ருவியா அப்படின்னு வந்ததுன்னாக்கா அண்ணா பிள்ளைன்னு அர்த்தம் அப்படிங்கிறதான நிர்ணயம் காண்பிச்சிருக்கா. ஸ்வரத்தை கொண்டு நாம் பல அர்த்தங்களை புரிஞ்சுக்கணும். க்ஷுத்து பிபாச ஒரு இடத்துல வருது வேதத்தில், பசி தாகம்ங்கிறதெல்லாம் பிராத்ருவிய அப்படின்னு, அதுகளெல்லாம் சத்ருக்கள் அப்படிங்கிறது. அது எதுக்குமே நம்மளுக்கு பசியாக இருக்கக்கூடியவனுக்கு ஒன்றும் பண்ண முடியறது இல்லை பாருங்கோ. அதனால் க்ஷுத் க்ஷுத்ருஷ்ணே, க்ஷுத்தும் திருஷ்ணாவும் பிராத்ருவியங்கள்னு சொல்லும்போது சத்ருன்னு அர்த்தம், பிராத்ருவியான்னு வரும். அப்போ பிராத்ரு அந்த ஸ்வரம் வந்ததுன்னா அது சத்ருன்னு அர்த்தம். பிராத்ருவியா அப்படின்னு பின்னாடி கடைசியில் உதாத்தம் வந்ததுன்னா அந்த இடத்துல பிராத்து புத்திரன்னு, இந்த இடத்துல பிராத்ருவியா அப்படிங்கிறதான அர்த்தத்துலையா அப்படின்னு அவனை எடுத்துக்கிறோம். வேதத்துலையா இருந்தால் தான் ஸ்வரம், இங்கே இல்லையே. அதனால் சமாக்ஷபீனா வயவோ பிராத்ருவியபாந்தவைஹி, பிராத்தாக்களாலேயும் பிராத்ருவியாளாகிறதான அண்ணா குமாராளாலேயும் இன்னும் எத்தனையோ பந்துக்களாலேயும் காரிதாக க்ஷேத்திர கர்மாதி, க்ஷேத்திர கர்மாதிகளெல்லாம், அதாவது வயல்வெளியில் காரியங்களை எல்லாம் பண்ணு மாதிரி செய்யப்பட்டார், பணிக்கப்பட்டார், ஈடுபடுத்தப்பட்டார், செய்ய வேண்டும்னு அறிவுறுத்தப்பட்டார், அவரும் போய் பண்ணார். க்ஷேத்திர கர்மாதி காரிதாக, சரி அதுக்காக இவருக்கு கொடுத்தாளே, என்னமாவது ஒழுங்காக சாதம் கொடுத்தாளா, ஒழுங்காக பணம் கொடுத்தாளான்னார். கதன்னாஹார போஷிதாக, கதன்னம் அப்படின்னா குத்சிதமானதான அன்னம், ரொம்பவும் மட்டமானதான அன்னம், கெட்டுப்போனதான அன்னம், பழைய அன்னம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்தாள். அப்படி கதன்னாஹார போஷிதாக, துஷ்டமானதான கெட்டுப்போனதான பழமையானதான நன்னா இல்லாததான அன்னத்தினாலே மாத்திரம் கொடுக்கப்பெற்று உடம்பு வளர்க்கக்கூடியவராய், அண்ணாக்கள் முதலியவர்களினுடையதான குமாரர்கள் என்னும் பிராத்தாக்களாலே பல வகைப்பட்டதான க்ஷேத்திர கர்மாக்களிலே ஈடுபடுத்தப்பட்டவராய், அதனால் கொஞ்சமும் வருந்தாதவராய், என்னமோ அப்படி பண்ணிட்டு இருந்தார், என்னத்தையோ சாப்பிட்டு இருந்தார் அப்படின்னார். இப்போது இவரை பற்றி ஒரு ஒரு எண்ணம் நம்மளுக்கு வர வச்சுட்டா. அவர் அழுக்காக இருப்பார், வேஷ்டி அழுக்காக இருக்கும், பூணல் அப்படி இருக்குமா, அதெல்லாம் பாகவத்தை சொல்கிறது. பூணல்னு ஒன்று இருக்குது, அதை கட்டி போடல, அப்படி ஓடின்னு இருப்பார். அதே மாதிரி என்னமோ ஒன்று பல்லு கில்லு தேய்க்க மாட்டார், குளிக்க மாட்டார், பேசவே மாட்டார், பேசினா கூட கொடுமையாக பேசுவார், கொஞ்சம் கூட சம்ஸ்கிருதமானதான வாக்காக இருக்காது, என்னமோ சாப்பிடுவார், என்னமோ இருப்பார், என்னமோ விதமானதான கர்மாக்கள் பொண்ணாலும் பண்ணுவார், எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தார். எல்லாராலேயும் அவர் அப்படி அவமானம் பண்ணப்பட்டு பரிகசிக்கப்பட்டு பல வகைப்பட்டதான கர்மாக்களில் ஈடுபடுத்தப்பட்டு பரிபவப்படுத்தப்பட்டு எல்லாம் பட்டு நாமளாக இருந்தால் என்ன சொல்லுவோம், படுத்தின்னு இருக்கானோ. அவருக்கு அதெல்லாம் ஒரு குறையும் இல்லாமல் அவர் பாட்டில் பண்ணிட்டு இருந்தாராம். அப்படின்னு எங்கே தெரியறதுன்னா மேலே காண்பிக்கிறார். சமாக்ஷபீனாவயவோ ஜடகாரீச்ச கர்மணி சர்வலோகோபகரணம் பபூவாஹார வேதனாஹ சமாக்ஷபீனாவயவாஹ. அவன் நன்னானா பழுத்து இருப்பாராம், அவருடையதான அவயவங்கள் எல்லாம் அவ்வளோ பெருசாக இருக்குமா. அதனால் சமாக்ஷபீனாவயவாஹ, பீன அவயவங்கள், நல்ல உடம்புல கொஞ்சம் கூட இதெல்லாம் இல்லாமல் நன்னா இருப்பாராம் அவர். சம அக்ஷபீனாவயவாஹ, இந்திரியங்கள் எல்லாம் நன்னா வேலை பண்ணக்கூடியவராக, சமமானதான அக்ஷங்களை கொண்டவராய், கொஞ்சம் கூட அக்ஷங்களிலே எந்த விதமானதான குறைவேதும் இல்லாதவராய், சமாக்ஷபீனாவயவாஹ. அது இன்னொரு புஸ்தகத்தில் சதுக்ஷபீனாவயவாஹ அப்படிங்கிறதாக ஒரு பாடம் இருக்கு.
நன்னா உறுதியான உடம்பு கொண்டவராய் அப்படிங்கிறதாக தான் அர்த்தம் காண்பிச்சிருக்கா. ஆனால் நம்ம இப்போ எங்களாழ்வான் ஆதிருத்தமானதான வியாக்கியானம் சமாக்ஷபீனாவயவா அப்படின்னு, நன்னா தலையிலேருந்து உடம்பு வரைக்கும் நன்னா சமமான உடம்பு கிண்ணுன்னு இருக்கான். இந்திரியங்கள் நன்னா வேலை பண்ணுறது, சமமான அக்ஷங்கள் இந்திரியங்கள் இருக்குது, உடம்பும் சமமாக இருக்குது, அதில் இருக்கக்கூடிய இந்திரியங்களும் கொஞ்சம் கூட குறைவில்லாமல் இருக்கக்கூடியது, உடம்பான பீனமாக இருக்குது. எந்த விதமானதான ஒரு உடம்பை கெடுக்கிறதுக்கு வேண்டியதான காரியங்கள் ஒன்று மனசு நிர்மலமாக அவருக்கு பிரம்மத்தில் இருக்குது. அதனால் ஒரு விதமானதான நோவு நொடி எதுவும் இல்லாமல் சமாக்ஷபீனாவயவாக ஜடகாரீச்ச கர்மணி, இது காரியங்களெல்லாம் ஆனால் பண்ணார்னார். ஜடவத்து கர்த்தா, ஜடக்காரி மெதுவாக பண்ணுவார், தன் தோண்டின மாதிரி பண்ணுவாராம். ஜடகாரீச்ச கர்மணி சர்வலோகோபகரணம் பபூவாஹார வேதனா, சர்வலோக உபகரணம், லோகம் முழுவதற்கும் அவர் ஒரு கருவியாக இருந்தார். பக்கத்தாத்தில் இருக்கக்கூடியவா எங்காத்துக்கு இந்த காரியத்தை பண்ணுன்னு சொல்லுவா, எதிர்த்தாத்தில் இருக்கக்கூடியவா எனக்கு இதை பண்ணுடான்னு சொல்லுவா. இப்படி லௌகிகமானதான காரியங்கள், ஒரு பச்சை மிளகா வாங்கிட்டோம்னா இவனை கூப்பிடு அப்படின்னு இருக்கா, அவரும் போயிட்டு வருவார். இன்னொருத்தராத்தில் போய் இன்னொரு காரியம் பண்ணணும்னாக்கா அதையும் பண்ண சொல்லுவா, இவரும் பண்ணுவார். என்ன அவருக்கு ஒன்றே ஒன்று வேணுமா, ஆஹாரவே தனாஹா பபூவாஹாரவே தனாஹா. பின்ன பண்ண காரியங்களுக்கு ஏதாவது பைசா கொடுப்பாளா, பணம் கொடுப்பாளா, சம்பளம் கொடுப்பாளான்னார். அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டா. ஆனால் நேற்றுக்கு பழையது இருக்கே அதை போடுன்னு சொல்லுவாளாம். இல்லை 2 நாள் முன்னாடி ஊசி போகிறதான அளவில் இருக்கே புளியோதரை கோவிலில் கொடுத்தாலே அதை கொடுன்னு வாழாம். இவரும் அதை அமிர்தமாக சாப்பிடுவார். இவரும் அதை அமிர்தமாக சாப்பிட மாட்டார், அதில் முகம் சுழிக்காமல் சாப்பிடுவார். நல்லா இருக்குன்னு அதில் ராசிக்கத்தையும் காண்பிக்க மாட்டார். இப்படி அவர் ஆகார வேத்தனாய், வேத்தனம்னா சம்பளம், ஆகாரமையே சம்பளமாக கொண்டு என்னமோ ஒன்று கொடுத்தா போகும் அப்படிங்கிற மாதிரி எதையோ ஒன்று சாப்பிட்டுண்டு என்னமோ கர்மாக்களை எல்லாம் அவள் கொடுத்துட்டுருக்கா, இவரும் எத்தையோ பண்ணிட்டு இருக்கார். இப்படியே அவர் காலம் போயின்னு இருந்தது. சர்வலோகோபகரணம் பபூவாஹார வேத்தனாக, பேச மாட்டார், காரியங்களை கொடுத்தா பண்ணுவார். ஆனால் அது நாம் எதிர்பார்க்குற அளவில் 10 மணிக்கு கொடுத்துட்டு 12 மணிக்குள்ளே வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னார். நாளை 12 மணிக்கு தான் அந்த மிளகாவை வாங்கிட்டு வருவார். இப்படியே போயிட்டு இருந்தது. ஆனாலும் என்னமோ வேண்டிய மாதிரி பண்ணிருந்தார். 2 மணி நேரத்தில் பண்ணுனா 4 மணி நேரத்துலையாவது பண்ணுவார் போல இருக்குது. அதனால தான் அடுத்த நாளும் அவர்கிட்ட வேறு வழி இல்லாமல் மக்கள்லாம் கேட்குறா. ஆனால் வந்ததுக்கு ஏதோ பிராமணன் பாப்பா இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணியிருக்கானே அப்படிங்கிற காரணத்தினால அவனுக்கு சாப்பாடு ஏதோ ஒன்று கொடுக்குறார். இப்படி பபுவா ஆகார வேத்தனாக, ஆகார வேத்தனங்கிறதான பதங்கள் எல்லாம் ஆகாரத்தையே சம்பளமாக கொண்டு ஊர் மக்கள் எல்லாரும் இவரை நன்னா மேய்ச்சின்னு இருந்தா, ஏற்றின்னு இருந்தா. இவர் அதனால் கொஞ்சம் கூட கோச்சின்னு இருக்காமல் நன்னா காரியங்களை எல்லாம் பண்ணி கொடுத்து கொண்டிருந்தார். அதாவது காரியங்களை பண்ணி கொடுத்து கொண்டிருந்தார். காலம் ஓடின்னு இருந்தது, உடம்பு மதன்னு நன்னா இருக்குது. இந்த மாதிரி அவர் இருக்கார். ஒரு நாள் என்ன ஆயிடுத்து, தம் தாதிருஷம் அசம்ஸ்காரம் விப்ராகிருதி விசேஷ்டிதம் க்ஷத்தா சௌவீரராஜஸ்ய கால்யை பசுமகல்பயத். சௌவீரராஜன் அந்த ராஜாவினுடையதான க்ஷத்தாங்கிறவன் சாரதியோ அல்லது துவாஸ்தோவா காவலாளியோ யாரோ ஒருத்தர். இந்த க்ஷத்தா அப்படிங்கிறது தான் நம்ம இவரை கூட க்ஷத்தான்னு சொல்கிற வழக்கம், தேரோட்டியை சொல்கிற வழக்கம். மகாபாரதத்தில் விதுரரை சொல்கிற வழக்கம். இந்த க்ஷத்தாங்கிறது தான் இந்த காலத்தில் கட்டார் அப்படிங்கிறதாகலாம் மாறி இருக்குது. அதனால் அந்த சௌவீரராஜனினுடையதான அந்த வேலைக்காரன், அவன் வேலைக்காரன் வாசல் காப்பாளியாக கூட இருக்கலாம் அல்லது தேரோட்டியாக இருக்கலாம். அவன் ஒரு நாள் இந்த மாதிரி பிராமண ரூபத்தில் இருக்கக்கூடியதாக சுற்றி கொண்டிருக்கக்கூடிய கொஞ்சம் கூட சம்ஸ்காரங்கள்லாம் எதுவும் இல்லாததான இவனை என்ன பண்ணார்னார், காளிக்கு ஏதோ தேசத்துக்கு அல்லது ராஜாவுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்த பொழுது காளிக்கு ஏதோ ஒரு பலி கொடுக்கணும்னு சொன்னார். தோ இந்த பையன் இருக்கான், நன்னா காளிக்கு வேண்டிய அளவுக்கு நன்னா ரத்தத்தை உடம்புலேருந்து எடுத்து சந்தோஷமாக குடித்து காளி சந்தோஷமாக இருப்பாள் அப்படின்னு இவரை பசுவாக ஆக்கி இவருக்கு காளிக்கு உபகாரமாக ஆக்கலாம்னு பண்ணாலாம். கால்யை பசுமகல்பயத், காளிக்காக பசுவாக இவரை ஆக்கினான் அப்படிங்கிறது அந்த க்ஷத்தாங்கிறவன். அதுக்கு என்ன ஆயிடுத்துன்னார், பசுமகல்பயத் ராத்திரௌதம் சமலங்கிருத்ய வைஷசஸ்ய சபாவிதானதா அதிஷ்டிதம் மகாகாளி ஞாத்வா யோகேஸ்வரம் ததா.
ततः खड्गं समादाय निशितं निशिसा तदा क्षत्तारं क्रूरकर्माणम् अच्छिनत् कण्ठमूलतः. என்ன பண்ணாள்? காளிக்கு கொண்டு போய் கொடுக்குறாள். ராத்திரௌதம் சமலங்கிருத்திய வைஷசஸ்ய விதானதாக. ராத்திரியில் ஒருத்தனை வைஷசம் பண்ணுறது, பலி கொடுக்கறதுன்னா என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி அந்த பலிக்கு உரியதான சம்ஸ்காரங்களை எல்லாம் பண்ணுறா. என்னமோ அன்றைக்கி குளிப்பாட்டுறா. ராத்திரி வேளையில் குளிராக இருக்கும், நல்லா மார்கழி மாதம் தை மாதமாக இருக்குது, குளிப்பாட்டுறா, குளிக்கிறார், ஒன்றும் குறை சொல்லலை. அவருக்கு என்னமோ உடம்பில் இருக்கக்கூடியதான வஸ்திரத்தை நீக்கிட்டு சிவப்பு கலரான ஏதோ வஸ்திரத்தை அணிவிக்கிறார். ஒன்றும் இல்லாமல் அவர் வஸ்திரத்தை அப்படி கை காட்டி நிற்கிறார். அதுக்கு மேலே ஏதோ அவருக்கு நெத்தியில் ஏற்றியோ எட்ரா குங்குமத்தை எட்றாளோ எண்ணத்தை எட்றாளோ அவள் காளிக்கு பண்ணுறவா என்ன பண்ணுவாளோ காமிச்சு நிற்கிறார். இவருக்கு கொஞ்சமாவது என்னடா பண்ணுறீங்கோ, என்னடா பண்ண போகிறீங்கோ அப்படிங்கிறதெல்லாம் கேட்கணுமே, ஒன்றும் கேட்கல. இவர் பாட்டில் அவர் தான் மதன்னு நிற்கிறார். இந்த மாதிரியானதான உடம்பு பீவாவாக சமாட்சங்களாக இருக்கக்கூடியதான உடம்புல நிறையா ரத்தம் இருக்கும். அந்த ரத்தத்தினால காளிக்கு நிச்சயமாக சந்தோஷம் ஏற்படும் அப்படின்னு ஒருத்தனை பலி கொடுக்க போர்ச்சே என்னென்ன கர்மாக்களை எல்லாம் பண்ணுவாளோ அந்த விதானத்தில் அந்த மாதிரியானதான செயல்பாடுகளில் இவரை ஆக்கி அதிஷ்டிதம் அவரை கொண்டு போய் அந்த மாரகஸ்தானம் அந்த அந்த பலி பீட்டத்தில் கூட கொண்டு வந்து வச்சுட்டாளாம். வச்சுட்டா இவரும் தலையை காமிச்சு நிற்கிறார். உடம்பு கழுத்தை குனியறார். இனிமேல் கத்தி எடுத்து வெட்ட வேண்டியது தான். அந்த மாதிரியான சமயத்திலேயும் அதிஷ்டிதம் மகாகாளி ஜாத்வா யோகேஸ்வரம் ததா இப்படி தனக்கு வைஷச விதியினாலே அழிக்கக்கூடியதான முறையில் பலி கொடுக்குற மாதிரி கொண்டு வந்திருக்காளே, இவன் யாருன்னு எண்ணி பார்த்தாளாம் அந்த காளி. பார்த்தா இவர் மகா யோகி, மகா யோகங்கள் கைவர பெற்றவர், ஆத்ம ஞானம் கைவந்திருக்கக்கூடியவர், சர்வபூத சமபாவனை கொண்டிருக்கக்கூடியவர். இது கடைசி ஜன்மாங்கிற காரணத்தினால ஜன்மாவை தொலைக்கணுங்கிறதான எண்ணத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடியவர். இவருடையதான ரத்தம் ஒரு கவி சொல்லுவான், பிராமண சோனித மேதத்து கலம் தஹத் தஹத் யாத்தி அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி இது இது பிராமணனினுடைய சோனித்தம் போய் அதுவும் ஒரு யோகேஸ்வரனினுடையதான சோனித்தம் போய் நமக்கு அடுக்குமா ஆகுமா, இதை போய் பண்ணியிருக்காளேங்கிறதுனால கோபித்து கொண்டவளாக அந்த காளியானவள் ததா खड्गं சமாதாய அவரிடமிருந்து கத்தியை வாங்கிண்டு கட்கத்தை வாங்கிண்டு பெரும் கத்தி இருக்கே அந்த கத்தியை வாங்கிண்டு நிஷிதம் நிசிதா ததா அப்போது அதே ராத்திரியில் அந்த கூர்மையான கத்தியை எடுத்து க்ஷத்தாரம் க்ரூரகர்மாணம் அச்சினத் கண்டமூலதா கழுத்தை அப்படியே ஒரு அவனுடையதான கழுத்தை பெருசாக காளியை வெட்டிட்டாளா. இந்த மாதிரி கொடூரமான கர்மாவை பண்ணுவியா? ஒரு பிராமணனை அவமானம் பண்ணுவியா? ஒரு யோகேஸ்வரனை போய் இப்படி யோகீஸ்வரனை போய் இப்படிப்பட்டதான அப்பமானம் பண்ணுவாளா? அவரை கொண்டு வந்து இப்படி வைப்ப, அவரும் நிற்கிறார் அந்த மாதிரி. அதனால் இந்த மாதிரி பண்ணறதாவது அப்படின்னு கோபப்பட்டவளாய் அந்த காரியத்தை பண்ணுவதற்கு அடுக்காத அந்த காரியத்தை பண்ணுவதற்கு துணிந்ததான அந்த க்ஷத்தாவையே நேர காளி அவன் கழுத்திலேயே அந்த கத்தியை போட்டாள். அது அவனை வெட்டித்து அவன் இறந்து போனான். மேலே என்ன ஆயிடுத்துன்னார், க்ரூர கர்மாணம் அச்சினத்து கண்டமூலதாக அவனுடையதான கழுத்தை கண்டத்திலிருந்து வெட்டினாள். ஸ்வபார்ஷதயுதா தேவி பபௌருதிரமுல்பணம் பின்னாடி அந்த பார்ஷதனினுடைய அதாவது அந்த க்ஷத்தாவினுடைய அதாவது அவனுடைய சாரத்தியோ ராஜாவினுடைய சாரத்தியோ அந்த காவலாளியோ இருக்கானே இவரை அடிக்கணும்னு அவனுடையதான அந்த ரத்தத்தை ததா பார்ஷதயுதா தன்னுடைய பார்ஷதர்களோட கூட தன்னுடைய வேலையாட்கள் தன்னுடையதான கூட்டாளிகள் தன்னோடு கூட சேர்ந்து இருக்கக்கூடியவர்களோட கூட அந்த காளியானவள் ருதிரம் உல்பணம் பபௌ அவள் அந்த ருதிரத்தை அந்த ரத்தத்தை அவளே சாப்பிட்டு விட்டாள். பயங்கரமானதான அந்த ரத்தத்தை அவள் உல்பணம் ருதிரம் பபௌ அவள் சாப்பிட்டு விட்டாள். தத்சௌவீரராஜஸ்ய பிரயாதஸ்ய மகாத்மனः விஷ்டிகர்த்தா மன்யேத விஷ்டியோக்யோயமித்யபி
இவருடையதான யோகீஸ்வரத்துவம், இவருடையதான யோக மகாத்மியத்தை காண்பித்தாள் இந்த சரித்திரத்தினால. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு. அப்பையும் அவர் எழுதுறா, தனக்கு ஏதோ ஒரு கழுத்துக்கு வந்ததான கண்டம் அவனோட க்ஷத்தாவோடு போயிடுத்து அப்படின்னு. அதுக்கப்புறமாவது ஏதாவது உட்காந்துட்டு சந்தியாவந்தனம் பண்ணி மத்தியானம் பண்ணி ஏதாவது காரியத்தை பண்ணிட்டு இருந்தாரா, கொஞ்சமாவது லோகத்தில் கொஞ்சம் போகிறோம் பங்கெடுத்துட்டு இருந்தாரான்னார். அன்றைக்கும் அதே மாதிரி தான் இருந்தார், இன்றைக்கும் இப்படி தான் இருக்கார், என்றைக்கும் அவர் அப்படி தான் இருப்பார், மறுபடியும் அதே மாதிரியே இருந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அப்படியே அந்தண்ட பக்கமாக போயின்னு இருக்கார், ஏதோ ஒரு களத்து மேட்டில் அப்படி போயின்னு இருக்கார், கிராமத்து பக்கம் அப்படியே போயின்னு இருக்கார். அப்போது அந்த இடத்துல அந்த ராஜாவினுடையதான பல்லாக்கு தூக்கிகள் பல்லாக்க தூக்கிட்டு வந்தாளாம். தத சௌவீரராஜஸ்ய பிரயாதஸ்ய மகாத்மனாः விஷ்டிகர்த்தா மன்யேத விஷ்டியோக்யோயமித்யபி. விஷ்டி அப்படிங்கிறதான பதத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் பல பதங்களெல்லாம் உத்கிருஷ்டமானதான பதங்கள். விஷ்டி அப்படின்னா அதாவது ஒரு காரியத்தை பண்ணுறோம், ஆனால் அவனுக்கு எந்த சம்பளமும் கிடையாது, ஆனால் அவன்கிட்ட நாம் விரட்டி வேலை வாங்குவோம் அப்படிங்கிறதுக்கு தான் விஷ்டின்னு பேர். அதாவது பலன் ஏதும் எதிர்பார்க்காமல் அல்லது கொடுக்காமல் ஒரு காரியத்தை வாங்கிக்கிறது, அதுதான் விஷ்டின்னு பேர். இப்போது ஏதோ ஒரு இங்கேருந்து போய் இன்னொருத்த வேலைக்காரன்ட்ட கொண்டு போய் கொடுத்தோன்னா, நீ அந்த போய் போஸ்ட் ஆஃபீஸில் போய் இதை போட்டுட்டு வரும் அப்படின்னு ஒரு வேலைக்காரன்ட்ட கொடுத்தோமானா அதுக்கு ஸ்டாம்புக்கு நாம் பைசா கொடுக்கணும், அவன் போயிட்டு வரத்துக்கானதான கதாகதிக்கானதான பைசாவை கொடுக்கணும், அவன் போயிட்டு இதை பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொன்னானோ ஒரு பழமாவது கொடுத்து அனுப்பணும், ஏதோ பைசா கொடுத்து அனுப்பணும். ஆக மொத்தம் நாம் போனாக்கா 5 ரூபாயில் ஆகக்கூடியதை அவன்கிட்ட நாம் கொடுத்துட்டு அவன் போயிட்டு வரத்துக்கு அவனுக்கு வண்டியில் போயிட்டு வரேன் நூவா பெட்ரோல் நூவா தலை என்னமோ சொல்கிறான் 50 ரூபா ஆக்குவோம். ஆனால் இதுக்கு பதிலாக நமக்கிட்ட யாரோ ஒருத்தர் விதேயாளாக இருக்கா அப்படின்னா அவர்கிட்ட கொஞ்சம் சுவாமி இதை கொஞ்சம் போட்டு வரணும் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இதுதான் விஷ்டி. தன்னுடைய காரியத்தை எந்த விதமான செலவும் இல்லாமல் பண்ணிக்கொள்ளுதல். கர்ம கர்த்துஹு அபலதம் பலாத் கர்ம. ஒருத்தர பலாத்து ஒரு கர்மாவை எந்த விதமானதான பிரதிபலனையும் அவன் எதிர்பார்க்காத முறையில், அதாவது அவளுக்கு கொடுக்காமல் பண்ணுறது. அந்த மாதிரி இவர் சரியான விஷ்டி கர்த்தாவாக இருப்பார். அதாவது இவர் ராஜாவுக்கு காரியங்களை பண்ணி கொடுத்து எந்த விதமான செலவும் இல்லாமல் இவர் மூலமாக காரியத்தை நடத்திக்கலாம்னு நினச்சானா அந்த ராஜாவினுடையதான அந்த பல்லக்கு தூக்கியில் ஒருத்தன் அல்லது சாரதி யாரோ ஒருத்தன் அப்படி நினச்சானா. தத சௌவீரராஜஸ்ய அந்த சௌவீரராஜன் எங்கேருந்தோ ஒரு தேசத்துலேருந்து எங்கேயோ போகிறான். எங்கே போகிறான்ங்கிறதையும் அடுத்த ஸ்லோகத்தில் காண்பிக்கிறாள். விஷ்டிகர்த்தா சமன்யேத விஷ்டியோக்யோயமித்யபி. இவன் விஷ்டியோக்யன். இந்த பிராமணன் விஷ்டியோக்யன். சும்மா அப்படி தெரிஞ்சுட்டு இருக்கான், இந்த காரியத்தை பண்ண சொல்லலாமே அப்படின்னு. ஏதோ பண்ண சொன்னால் அவனுக்கு ஏதோ 4 பைசாவாவது கிடைக்கும்ன்ற மாதிரி இருந்தால் நல்ல எண்ணம். அப்படி இல்லை, வெறுமை தான் இருக்கான், இதுக்கு செலவு இல்லாமல் இதை பண்ணலாமே அப்படின்னு ராஜாவுக்கு சம்பாதித்த பணத்தை சேமித்து வச்சுக்கிறதுக்காக சேமித்து கொடுக்கறதா மாதிரி ஒரு ராஜ கிங்கரன் ஒருத்தன் நினச்சி இவன் சரியான விஷ்டியாக இருப்பான். விஷ்டின்னா செலவில்லாமல் காரியத்தை வாங்கி கொள்ளுவதற்குன்னு நினச்சாராம். ராஜா எங்கே போயின்னு இருக்கான் அப்படின்னார். விஷ்டியோக்யமன்யத. அப்போ என்னாச்சு, விஷ்டியோக்யர் இவர் அப்படின்னு நினைச்சான். சராஜா சிபிகாரூடா கந்தும் கிருதமதிர்த்விஜா பபூவேக்ஷுமதி தீரே கபிலர்ஷேர்வராசிரமம். அந்த ராஜாவானவன் சிபிகையிலே ஏறிக்கொண்டவனாய் கபில மகர்ஷியினுடைய ஆசிரமத்துக்கு போகணும். எங்கே இருக்குன்னார், இக்ஷுமதி தீரே. இக்ஷுமதி நதிக்கரையில் இருக்கக்கூடியதான கபில மகர்ஷியினுடைய ஆசிரமத்துக்கு போய் அவரை பார்த்து சேவித்து தன்னுடையதான ஆத்ம ஞான பரிவிருத்தியர்த்தம் கேள்விகளை எல்லாம் கேட்டுக்கணுங்கிறதாக அந்த ராஜா போயின்ட்டுருக்கான் கபில மகர்ஷியினுடைய ஆசிரமத்திற்கு. இக்ஷுமதி நதி கரையில். சராஜா சிபிகாரூடா கந்தும் கிருதமதிர்த்விஜா பபூவேக்ஷுமதி தீரே கபிலர்ஷேர்வராசிரமம். ஸ்ரேயः கிமத்திர. என்ன கழுக்கணமா அந்த ரிஷியை பார்த்து ராஜாவினுடையதான இந்த க்ஷேத்ராட்டனத்திற்கு புண்ணிய தீர்த்தாட்டனத்துக்கு என்ன உத்தேசியம்னா, பிராயः கிமத்திர சம்சாரே ஸ்ரேயः கிமத்திர சம்சாரே துக்கப்பிராயே நிருணாமிதி பிரஷ்டும் தம் மோக்ஷதர்மஜ்ஞம்
கபிலாட்சம் மகாமுனிம், அந்த கபிலருங்கிறதான திருநாமத்தை தரித்து கொண்டிருக்கக்கூடியதான அந்த கபில மகர்ஷியிடத்திலே மோட்ச தர்மத்தை அறிந்து கொள்ளுவதற்காகவும் இந்த லோகத்தில் சம்சாரத்தில் துக்கப்பிராயமாக இருக்கக்கூடியதில் எந்த ஒன்று ஸ்ரேயஸ்கரமானது, எதுதான் உச்சிதமானது, ஸ்ரேயஸானது, நன்மை பயக்கக்கூடியது, இந்த இந்த துக்காதிகளை கொண்டிருக்கக்கூடிய சம்சாரத்தில், துக்கமயமானதான சம்சாரத்தில் அப்படின்னு கேட்கறதுக்காக போகிறான். ஸ்ரேயக்கிமத்திர சம்சாரே துக்கப்பிராயேன்று நாமிதி பிரஷ்டும் தம் மோக்ஷதர்மஜம் கபிலாட்சம் மகாமுனிம். அப்படி அந்த கபில மகர்ஷியிடத்திலே கேட்க போனான். அதுக்காக கிளம்பி இருக்கான். அவனுடைய வேலைக்காரால் எல்லாம் இப்போ அவனுடையதான பல்லக்க தூக்கிண்டு வந்துருக்காள். வர்ற வழியில் இந்த சமாட்ச பீனராய், விஷ்டி போலே இருப்பதற்கு சரியானவராய், ஆகார வேத்தனம் கூட எதிர்பார்க்காதவராய், நன்னா தன்னுடைய காரியத்தை பண்ணிட்டு இருக்கக்கூடியவராய், ஆத்மாராமராய், ஜடவத்து சஞ்சரிக்கக்கூடியவராய் இருக்கக்கூடிய இவர் நடந்து போயிட்டு இருக்கக்கூடிய இடத்துல அவள்லாம் அந்த ராஜாவினுடைய பல்லக்க தூக்கிண்டு போயிட்டு இருந்தா. உவாஹ சிபிகாம் தஸ்ய க்ஷத்துர்வசன சோதிதாஹ த்ருணாம் விஷ்டி கிரகீதானாம் அன்யேஷாம் சோபி மத்யகஹ. அப்படி போயிட்டு இருக்கிறச்சே இவரை பார்த்து கைத்தட்டி கூப்பிட்டு, ஓ இங்கே வாரும் அப்படின்னு, இவரை பார்த்து வாரும்னு சொல்லியிருப்பான். இங்கே வா அப்படின்னு இருக்கான், கத்தினா. இவரும் போனார். இதை தூக்கு, ராஜாவினுடைய பல்லக்க தூக்கு அப்படின்னார். இவரே சரி அவ்வளவுதானே, தூக்கினா போச்சு என்னப்போ அப்படின்னு தூக்குறார். உவாக சிபிகாம் தஸ்ய க்ஷத்துர்வசன சோதிதாக, அந்த சாரதியினுடையதான வார்த்தையினாலே நியமிக்கப்பட்டவராய் அந்த பல்லக்கையும் தூக்கினார். எது? ந்ருணாம் விஷ்டி கிரகீதானாம் அன்யேஷாம் சோபி மத்யகாஹ. அதில் ஒருத்தராவது பணத்துக்கு பணத்துக்கு வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய வேலைக்காரால் இல்லை, எல்லாம் அங்கங்கே பொறுக்கி எடுத்துன்னு வந்திருக்கக்கூடியதான விட்டிகள் போல இருக்கு அந்த அந்த பல்லக்க தூக்குறவா. அந்த மாதிரியானதான எந்த விதமான சம்பளமும் கொடுக்கப்படாமல் வேலை வாங்கி கொடுக்கப்படக்கூடியதான அத்தனை பேருக்கு நடுவிலே இவரும் ஒருவராக மாறினார். அவரும் அதை தூக்கினார், எதையும் எதிர்பார்க்காமல் தூக்கினார். ஆனால் இந்த மாதிரி மனுஷாவை வச்சுட்டா நமக்குத்தான் ஏடாகணும். என்ன நடந்ததுன்னார். அத்தனை பேர் தூக்கின்னு இருக்கா, முன்பக்கம் 2 பேர், பின்பக்கம் 2 பேர் தூக்குறான்னு வச்சுப்போம். 2 2 4 ஒவ்வொரு பக்கத்துலையும் 2 2 பேர்னாக்கா ஒரு 8 பேர் தூக்கின்னு இருக்கா. அப்படின்னா என்ன ஆயிருக்கு அப்படின்னா, கிரகீதோ விஷ்டினா விப்ராஹ சர்வஜானைக பாஜனம் ஜாதிஸ்மரோசௌ பாபஸ்ய க்ஷயகாமஹா உவாஹதாம். இவர் வேண்டாம், மாட்டேன், முடியாதுன்னு சொல்ல மாட்டாரான்னார். அதெல்லாம் எதுக்கு சுவாமி, ஏதோ நம்ம தலையில் இதெல்லாம் எழுதியிருக்கு, இதனால் பாப்பம் கழியறதுன்னா பண்ணிடுவோமே, நம்மளுடையதான பாப்பம் கழியட்டுமே அப்படிங்கிறதுனால யார் என்னத்தை சொன்னாலும், என்ன காரியத்தை சொன்னாலும், இதை பண்ணுன்னு சொன்னாலும், என்னத்தை சொன்னாலும் பண்ணிட்டு இருக்கார் அவர். அதனால் எதனாலடான்னார், விஷ்டினா கிரகீதோ விஷ்டினா விப்ராஹா. இப்படி விஷ்டியாய் எந்த விதமானதான பலனும் இல்லாமல் செயல் கொடுக்கப்பட்டு செயல்பாடு பண்ணப்படக்கூடியதான அந்த பிராமணன் அவர் சாதாரணமானவரா? சர்வஜானைக பாஜனம், அத்தனை ஞானங்களுக்கும் ஒரே இருப்பிடமாக இருக்கக்கூடியதான அவர் ஜாதிஸ்மரோசௌ, தன்னுடைய பழைய ஜன்மாக்களினுடையதான ஞானம், அந்த ஜன்மாக்களிலே ஏற்பட்டதான ஞானம், அவைகளெல்லாம் கொண்டிருக்கக்கூடிய, போன ஜென்மா நமக்கு என்னன்னும் தெரியாது, அந்த ஜென்மால ஏற்பட்டதான ஞானங்கள் என்னன்னும் தெரியாது. ஒரு குரங்கா இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான மரத்தில் இந்த மாதிரியான பழங்கள் நன்னா இருக்கும், இந்த மரத்தில் அதிகமான எறும்பு இருக்கும், இந்த இடத்துல சிறுத்தை உட்காந்துட்டு இருக்கும், இந்த இடத்துல இப்படி நன்மை இருக்கும், இந்த இடத்துல இப்படி கஷ்டம் இருக்குங்கிறதெல்லாம் அந்தந்த ஜென்மாவில் அது தெரிஞ்சுட்டு இருக்குமே, அதுவும் நம்மளுக்கு ஞாபகம் இல்லை, என்ன ஜென்மாங்கிறதும் ஞாபகம் இல்லை. இப்படி ஜாதிஸ்மரராக இருந்துண்டு ஜன்மா உள்பட ஜன்மகதமாக இருக்கக்கூடியதான ஞானம் உள்பட கொண்டிருக்கக்கூடியதான ஒப்புயர்வற்றதான ஒரு உத்கிருஷ்டமானதான அந்த ஞானி விட்டியாக கிரகிக்கப்பட்டார். அந்த இவர் ஜாதிஸ்மரனாக இருக்கக்கூடியதான அந்த பிராமணர் அந்த க்ஷத்தாவினால், அந்த ராஜாவினுடைய வேலையாளால் க்ஷயகாமஹாமுவாஹதாம், அந்த சிபிகாவை இவர் தூக்கினார்னார். எப்போ இதை தூக்கினா நம்மளுக்கு நிறையா பாப்பம் குறைஞ்சு போயிடணும், இவ்வளோ காலங்காலமாக தூக்கின்னு இருக்கிற பாப்பம் ஒருவேளை இதை தூக்கினா குறையும்னார்.
நிறையா குறைஞ்சிடும்னா பெரிய பாரம் நம்மளை விட்டு போகுமே. அந்த ராஜாவுக்கு இவன் தோளிலே தூக்கினான் அப்படிங்கிறதுனால நிறையா பாப்பம் கழியறது. நமக்கு அது ஒரு தலையில் எழுதியிருக்கக்கூடியதாக இருந்தால் அதையும் கழிச்சிடுவோமே அப்படிங்கிறதுக்காக பாபஸ்ய க்ஷயகாம புவாஹதாம், பாப்பம் கழியுமானால் அவசியமாக இதையும் தான் பண்ணிடுவோமே, அதனால் பண்ணார். நம்ம காலத்தில் நாம் இந்த பரிகாரம்னு ஒவ்வொரு கோவிலாக போய் இறங்குறோம் பாருங்க. என்னமோ சொல்கிறா, இதை பண்ணிடுவோம் விளக்கேத்துன்னு சொல்கிறா, இந்த திரியில் பண்ணுங்கோன்றா, இந்த வேளையில் பண்ணுங்கோங்கிறா, இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கோன்றா, இந்த கோவிலுக்கு போங்கோங்கிறா, என்னென்னமோ சொல்கிறா. இதெல்லாம் பண்ணுறோம். நமக்கு இத்தர தேவதா ஸ்பர்ஷம் இல்லாமல் என்னமோ பண்ணுவோம். இதில் என்ன இருக்குது? பெருமாளுடைய தானே ஸ்தோத்திரத்தை தானே சொல்கிறா, பெருமாளுக்கு தானே விளக்கேற்ற சொல்கிறா, பிராட்டிக்குத்தானே கோவிலில் தானே ஸ்ரீஸ்துதியை தானே சொல்கிறா. இதில் என்ன நம்மளுக்கு தோஷம் அப்படிங்கிறதுனால நாம் பண்ணுறோம் பாருங்கோ. அந்த மாதிரி என்னமோ பாப்பம் கழியறது பண்ணிட்டு தொலைவோம் அப்படின்னு அதெல்லாம் அவர் அதை கூட நினச்சிக்கல. இவா தான் சொல்கிறா. இவருக்கு தான் மனசு கேட்கவே இல்லை, பராசரருக்கு தான் மனசு கேட்கல. இப்படிப்பட்டதான இவரை போய் வேலை வாங்குறாளே, விஷ்டியாக வேலை வாங்குறாளே, ஆகார வேத்தனர்னு சொல்ல வைக்கிறாளே, அவருக்கு மனசே கேட்கல. மறுபடியும் ஜாதிஸ்மரர் சர்வஜானைக பாஜனம் அவர் பாபஸ்ய க்ஷயகாம உவாஹதாம் யயௌ ஜடகதி. இப்போ அவர் அதை தூக்கிட்டார். பல்லாக்க தூக்குன்னு சொன்னா, தூக்கினா என்ன கொடுப்பேன்னு கேட்கல, என்னவும் கொடுக்க மாட்டேங்கிறதுல கிருத்த நிச்சயாளா இருக்கா. இவர் அதை கேட்கவும் இல்லை, தூக்குன்னார், தூக்கிட்டார். ஆனால் இவர் முன்பக்கம் தூக்கிண்டு போகிறார். ஆனால் என்ன நடக்கிறதுன்னார், அப்படி போகிற வழியில் அங்கே ஒரு எறும்பு போகிறது. ஆஹா, அந்த ஆத்மாவும் நம்மளுடைய ஆத்மாவுக்கு சமமானது தானே, அதன் பேரில் நாம் எப்படி எந்த ஒரு ஜீவனையும் காலால் தொடவே கூடாது, மகா பாப்பம் அப்படிங்கிற பழக்கம் சின்ன நமக்கு எல்லாருக்குமே பழக்கம். ஒரு சேர் இருந்ததுன்னா அது ஜடம் தானே, அது இது தானே, ஜடமானது தானே அப்படின்னு அவங்க எங்கேயாவது குனிஞ்ச தள்ளுறோம். ஒரு பக்கெட்டை தள்ளணும் அப்படின்னா கையால் யாராவது குனிஞ்ச காலாலே தள்ளுறது, சேரை திருப்பணும் அப்படின்னா காலாலேயே திருப்புறது. சரி, இதெல்லாம் ஏதோ அஜடம் அப்படின்னு சொன்னால் ஒரு எறும்பு அங்கே நாம் எறும்புக்கு உபகாரம் பண்ணுறோம், அது ரொம்ப நேரமாக அசைவற்று இருக்குது, அது உயிரோடு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு உடனே ஒரு தள்ளுறோம், காலால் தள்ளுறோம். அதெல்லாம் சரியானார். இது எதுவுமே சார் ஜன்மாவுக்கு, அதாவது எந்த ஒரு ஜந்துவையும் ஜீவத்தையும் எந்த ஒரு ஜீவனையும் காலால் தொடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால இவர் அந்த ராஜாவினுடையதான இதை தூக்கிண்டு போர்ச்சே, பல்லாக்க தூக்கிண்டு போர்ச்சே, இவர் அந்த ஞானம் கொண்டவரோ இல்லையா, மற்றவாள்லாம் எதிரில் பார்த்துட்டு இருக்கா, இவர் மாத்திரம் குனிஞ்சு பார்த்துட்டு இருக்கார். எறும்பு இருக்கா, வேறு ஏதாவது பிராணி விசேஷங்கள் இருக்கா அப்படின்னு. எல்லா இடத்துலையும் எறும்பெல்லாம் எல்லாம் இருக்கும், அதுவும் காட்டு பகுதிகளில், அந்த பக்கமாக தானே கிராமத்து பகுதிகளில். அதனால் அந்த எறும்பு மேலே பற்றக்கூடாதே, இந்த எறும்பு மேலே பற்றக்கூடாதேங்கிறதான புத்தியினாலே போல இவருடைய தான். அது தவிர இவர் ஜட, அதனால் எல்லா காரியத்தையும் மெதுவாக பண்ணுவார். அதனால் இவர் கொஞ்சம் போகிறோம் மெதுவாக நடந்துட்டுருக்கார். மற்றவாள்லாம் வேகமாக ஒரு சீராக போயின்ட்டுருக்கா, இவர் மெதுவாக போகிறார். அவர் தன்னுடையதான ஜடத்வாத்து அதே மாதிரி ஞானத்வாத்து ரெண்டுமே எதிர்த்தட்டு, ஞானமத்துவம் ஜடத்துவம். இவருடையதான எல்லா காரியமும் மந்தத்வாத்து, இந்த ஜடம்னா இந்த இடத்துல மந்தமாக இருக்கிற காரணத்தினால மெதுவாக போகிறார். இவருடையதான ஞானத்தினால காலை அப்படி தூக்கி வச்சு போகிறார். காலை ஒரு சீராக போகாமல் இவர் மாத்திரம் காலை தூக்கி கொஞ்சம் நேரம் கழித்து வேறு இடத்துல எறும்பு இல்லாத வைக்கிறார். அந்த மாதிரி ஆகிறது. அப்போது அந்த ஒரு சீரான நடைக்கு தடை ஏற்பட்டது அந்த சௌவீர மகாராஜனினுடையதான தோளில் தூக்கிகளுக்கு. யயௌ ஜடகதி சோத யுகமாத்ராவலோகனம் குர்வன் மதிமதாம் ஸ்ரேஷ்டः ததன்யே த்வரிதம் யயுஹு. யுகமாத்ராவலோகனம் குர்வ யயௌ ஜடகதி சோத யுகமாத்ராவலோகனம். ஜடமதிஹி ஜடகதிஹி ரெண்டுமே, ஜடகதிஹி மெதுவான நடையில் போய் யுகமாத்ராவலோகனம். அது எதையோ அவருடைய எண்ணமெல்லாம் பிரம்மத்தில் லயிச்சிருக்கு, ஆத்மாவில் லயிச்சிருக்கு, பகவத் விஷயங்களில் லயிச்சிருக்கு. அதை மாத்திரம் பண்ணிண்டு மதிமதாம் ஸ்ரேஷ்டா, மகா ஞானியான அவர் மெதுவாக போகிறார், மந்த கத்தியாக போகிறார். மற்றவாள்லாம் துவரித்தம் ஒரு சீராக போகிறா, இவர் மாத்திரம் அவருடையதான பக்கம் மாத்திரம் மெதுவாக போகிறது. அப்போது சரியான இதில் ஆடுறது, ஏற்ற இறக்கமாக இருக்குது, சரியாக இல்லை. ராஜாவினுடைய தலை மேலே இடிக்கிறது, ஒரு பக்கம் உள்ள குலுங்கிறது, இதெல்லாம் நடக்கிறது. விலோக்கிய நிருபதி சோத
விஷமாம் சிபிகா கதிம் கிமே ததித்யாக சமம் கம்யதாம் சிபிகாவஹாஹ. ஹே சிபிகாவஹாஹா, ஹே சிபிகாவகர்களே, அந்த பல்லக்கு தூக்கிகளே, என்ன ஆச்சுது? எல்லாரும் ஒரு நடையாக போங்கோ, ஒரு சீரா போங்கோ. இந்த சிபிகையானது பல்லாக்கானது விஷமமாக போகிறது, ஒரு பக்கமாக போகிறது, கொஞ்சம் நின்று போகிறது, கொஞ்சம் தடைப்பட்டு போகிறது, கொஞ்சம் விஷமமாக போகிறது, தலை இடிக்கிறது, சரியாக போகலை. எல்லாரும் ஒரு சேர போங்கோள் பல்லக்கு தூக்கிகளே, ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டான் இந்த விஷம கதியை பார்த்து. விலோக்கிய நிருபதி சோத விஷமாம் சிபிகா கதிம் கிமே ததித்யாக சமம் கம்யதாம் சிபிகாவஹாஹ. உடனே ஆட்டம் மகாராஜான்னு சொல்லிட்டு கிளம்புறாளோ இல்லையோ, அதையும் பதில் இவர் சொல்லலை. புனஸ்ததைவ சிபிகாம் விலோக்கிய விஷமாம் ஹிசஹா. மறுபடியும் அதே மாதிரியே விஷமமாக போகிறத பார்த்து, விஷமம்னா சமம் இல்லாமை, அப்படி ஒரு சீரா போகாத தன்மையை பார்த்து நிருபஹா கிமே ததித்யாக பவத்பிர்கம்யதேன்யதா. நீங்கள் எல்லாரும் தவறாக போகிறீங்களே, தப்பாக போகிறீங்களே, நன்னா போகலையே, ஒரு சீரா போகலையே, விஷமமாக போகிறீங்களே, கொடூரமானதான கத்தியிலே போகிறீங்களே, சரியா இல்லையே, இது எப்படி போகணுமோ அப்படி இல்லையே, என்னாச்சுன்னு கேட்ட பொழுது பூபதேர் வததஸ்தஸ்ய ஸ்ருத்வேத்தம் பகுஷோ வசா. இந்த மாதிரியானதான வார்த்தையை பலவாரி கேட்டு, பல முறை கேட்டு, சிபிகா வாஹகா ப்ரோச்சு அயம் யாத்தீத்யசத்வரம். உடனே அவள் சொன்னாள், அந்த பல்லாக்கு தூக்கிகள், சுவாமின் எங்கள் பேரில் தோஷம் இல்லை, யாத்தி அசத்வரம் அயம், இந்த அசத்வரமாய் அசத்தானவன் மெதுவாக நடக்கிறான், அதனால் கதி பேதம் ஏற்பட்டு விஷம கதி ஏற்பட்டு தேவரீருக்கு உள்ளுக்குள்ள அத்தனை விதமானதான குலுங்கல்கள் கஷ்டங்கள் அதெல்லாம் ஏற்பட்டு அது இவர் மெதுவாக வர்றது தான் காரணம்னார். உடனே ராஜா கேட்கிறான், ராஜோவாச்ச கிம் ஸ்ராந்தோஸ்யல்ப அல்பமத்வானம் த்வயோடாஷிபிகா மம கிமாயாச சகோனத்வம் பீவானசி நிரீக்ஷசே. அவரை பார்த்து நேரடியாக கேட்கிறான். என்னன்னு கேட்கிறான்? கிம் ஸ்ராந்தோசி, ஏம்பா அதுக்குள்ள உனக்கு என்ன சிரமம் ஏற்பட்டு விட்டதா? இப்பொழுதுதானே அல்பம் அத்வானம் துவயோடாஷிபிகா மம, உன்னால் ரொம்ப குறைச்சலானதான தூரம் தானடா தூக்கப்பட்டிருக்கிறது இந்த பல்லாக்கு. கிமாயாச சகோனத்வம், அவ்வளவு என்ன பூப்பட்டால் கொப்பளிக்கக்கூடிய பொன் மேனியா உனக்கு? கொஞ்சம் கூட இந்த ஆயாசத்தை தாங்க மாட்டியா? உன்னால் இந்த சிறு தூரம் கூட தாக்கு பிடிக்க முடியாதா இந்த தாங்கிறத? அவன் பார்த்தா பீவானசி நிரீக்ஷசே, பார்த்தா குண்டாதானே இருக்க, பார்த்தா நன்னாதானே இருக்க, புஷ்டியாதானே இருக்க, இப்படி நன்னா உடம்ப மதன்னு வளர்த்துண்டவனா இருக்கக்கூடியதான உனக்கு கொஞ்சம் கூட ஆயாசத்தை சகித்து கொள்ள முடியாதா? கொஞ்சம் தூரம் தானடாப்பா நீ என்னுடையதான சிபிக்கையை தூக்கிண்டு வந்திருக்க, அதற்குள்ளையா உனக்கு ஸ்ராந்தமா, உனக்கு கொஞ்சம் கூட ஆயாசம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு கேட்டான். உனக்கு என்னடா ஆயாசம் ஏற்பட்டு விட்டதா? கொஞ்சம் தூரம் தானடா நீ தூக்கிண்டு வந்திருக்க, உனக்கு கொஞ்சம் கூட ஆயாசத்தை தாங்கிக்க முடியாதா? பார்த்தா பெரியவனா குண்டா நன்னா தானே புஷ்டியாக இருக்காய் அப்படின்னு தன்னை பார்த்து நேரடியாக கேட்டார். அப்படின்னு உடனே என்னைக்காவது ஒரு நாள் அது வெளியில் வரணுமோ இல்லையோ, சில பேரை பார்த்து தானே பேசுவா, அவள்லாம் ஜாதி ஸ்மரால் யோகிகள். அதை கேட்ட உடனே இந்த யோகீஸ்வரனான இந்த பரதன், ஆதி காலத்து பரதன், அவனுக்கு இன்னைக்கு அழுக்கு பிராமணனாக இருக்கக்கூடியவனுக்கு இவனுக்கு சரியான பதிலை சொல்லி நாம் பெரிய உபதேசத்தை லோகத்திற்கு கொடுக்கணுங்கிறதான எண்ணம். அதனால் அந்த பிராமணன் ராஜா கேட்டதான இந்த கேள்வி, பார்த்தா தடிமனா நன்னா தானடா இருக்க, கொஞ்சம் தூரம் கூட உனக்கு தூக்கின்றதுக்குள்ளே ரொம்பவும் ஓய்ந்து போய்விட்டாய், ஏன் கொஞ்சம் கூட உன்னால் இந்த ஆயாசத்தை தாங்கிக்க முடியாதான்னு கேட்டதுக்கு பதில் சொல்கிறார். நாகம் பீவா. இப்போ தான் அந்த பரதன் ஆதி நாளில் பரதனாக இருந்து மானாக இருந்து இன்னைக்கு அழுக்கு பிராமணனாக இருக்கானே, அவன் சொல்கிறான், சுவாமின் நாகம் பீவா. சுவாமின்னுங்கிறது நாம் இப்போ சொல்கிறது, அவர் அதையும் சொல்லலை. ராஜாங்கிறதுக்காக கொஞ்சம் கூட ஒரு கவலையே இல்லை. ஏண்டா உனக்கு பார்த்தா குண்டா தானே இருக்க, நன்னா தானே இருக்க, உனக்கு என்ன இது கொஞ்சம் தூரம் தானே தூக்கியிருக்க, உனக்கு இது கூடவா முடியல உனக்குன்னு கேட்ட பொழுது, நாகம் பீவா, நான் குண்டு அல்ல, நான் பீவா நன்னா புஷ்டிமத்தானதான தேகத்தை கொண்டிருக்கக்கூடியதான நான் நன்னா தடிமனானவன் இல்லை. நச்சை ஓடா சிபிகா பவதோ மம,
இந்த பல்லக்கானா உங்களுடையது என்னாலே தோளிலே தூக்கப்பட்டிருக்கப்படவில்லை, நான் தூக்கவும் இல்லை. நஷ்ராந்தோஸ்மி, எனக்கு எந்த விதமானதான களைப்பும் இல்லை. நஷ்ராந்தோஸ்மி நயாச்ச நச்சாயாசோடவ்யோஸ்தி மகாபதே மகாமதே. அதனால் இந்த விதமானதான ஒரு களைப்பு என்னாலே தாங்கப்படவும் இல்லை. நீர் கேட்டீரே, ஏண்டா உனக்கு ஸ்ராந்தனா இதுவாக இருக்கியா, முடியாமல் இருக்கியா? இல்லையே, குண்டாதானே இருக்கேன். நாகம் பீவானா, குண்டு இல்லை. நச்சைவோடா சிபிகா பவதோ மம, இந்த பல்லக்கனா தூக்கவும் இல்லை அப்படின்னு தூக்கின்னு போயின்ட்டுக்கச்சே சொல்கிறார். தூக்கிண்டு போயிண்டே பதில் சொல்கிறார், நான் உன் பல்லக்கை தூக்கினவனும் இல்லை. நஷ்ராந்தோஸ்மி, எனக்கு கொஞ்சம் கூட எந்த விதமானதான ஸ்ராந்தியும் கஷ்டமும் ஏற்பட்டிருக்கவில்லை. இதை தூக்கிறதுனால ஆயாசம் ஏற்படவில்லை. நச்சாயாசோடவ்யோஸ்தி மஹீபதே, இல்லையானா இந்த களைப்பாவது நான் தாங்கணுங்கிறது இல்லை. எனக்கு இந்த நாலுமே இல்லை. களைப்பு இல்லை, களைப்பை தாங்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. நான் பல்லக்க தூக்கவும் இல்லை. அதனால் அரசே, எனக்கு இந்த களைப்புங்கிறத கொஞ்சம் கூட தாங்க முடியாதானே, தாங்க வேண்டிய அவசியமும் இல்லைன்னா. ராஜா என்ன கேட்குற, தோளில் பல்லாக்க வச்சுண்டு நடந்து போயிண்டு நான் தோளில் இருக்கிறச்சேயே தூக்கலைன்னு சொல்கிறையே, அது எப்படி அப்படிங்கிறதான சந்தேகம் ராஜாவுக்கு வருது. அதனால் ராஜா கேட்குறான், பிரத்யக்ஷம் திருஷ்யசே பீவான், அப்பா உன்னை பார்த்தாலே தெரியாதே, நன்னா பளிச்சுன்னு குண்டா நன்னா பீவாவா இருக்காய். பிரத்யக்ஷம் திருஷ்யசே பீவான் அத்யாபி சிபிகாத்வயி, நீ என்கிட்ட பேசின்னு இருக்கிற வேளையிலேயே நான் துமக்கவில்லை பல்லக்கை அப்படின்னு சொல்லின்னு இருக்கிற வேளையிலேயே உன்னுடைய தோள் தானேடாப்பா இந்த பல்லக்கு இருக்கின்றது. அத்யாபி சிபிகாத்வயி ஸ்ரமஸ்ச பாரோத்வகனே பவத்யேவஹி தேகினாம், மக்கள் எல்லாருக்கும் ஒரு பாரத்தை தூக்கினா அதற்குரியதான ஸ்ராந்தி, சிரமம், கவலை, வருத்தம், அதெல்லாம் கஷ்டம்லாம் ஏற்படத்தானே ஏற்படும். நான் தூக்கலை, எனக்கு எந்த விதமான ஆயாசமும் இல்லை அப்படின்னு நீ எப்படி சொல்லுகின்றாய்? நீ தான் தூக்கின்னு இருக்கிறத நான் பார்க்கிறேனே, நீ தான் நன்னா தடிமனா குண்டா இருக்கிறத நான் பார்த்துட்டு இருக்கேனே. பிரத்யக்ஷ விரோதமாக நான் ஒன்றும் சொல்லலையே, குண்டா இருக்க பீவான்னு நான் சொன்னேன். நீ தோளில் தூக்கின்னு இருக்க, ஆனால் நான் தூக்கலைன்னு நீ தான் மாற்றி சொல்கிற. அப்போ பிரத்யக்ஷமாக நான் பார்க்கக்கூடிய உன்னுடைய குண்டுத்தன்மையையும் தோளிலே தூக்கி கொண்டிருக்கக்கூடியதான தன்மையையும் அதனாலே ஏற்படக்கூடியதான சிரமமாக இருக்கக்கூடிய தன்மையும், அந்த சிரமம் கர்மாம்பஸ் முதலியதின் மூலமாக வெளிப்படும். அதாவது கர்மாம்பஸ்னா வியர்வை துளி முதலியதன் மூலமாக. இப்போ நீ எப்படி இல்லைன்னு சொல்லுவாயின்னு ராஜா கேட்குறான். இங்கேருந்து ஜடபரதருடையதான சரித்திரத்தில் முக்கியமானதான வேதாந்தார்த்தங்கள் சொல்ல போகிறார். அவர் ஆத்மாவினுடையதான தன்மையை சொல்ல போகிறார். சுவாமின், இந்த ஆத்மாவாங்கிறது எப்படி ஒருத்தரை இன்னொருத்தரை அது தூக்கும், அதுக்கு ஏது சிரமம் முதலியதெல்லாம் அப்படிங்கிறதாக அவர் சொல்ல போகிறார். இதுதான் அந்த பிராமணனாக இருக்கக்கூடியவர் அவருக்கு நாமாவை கொடுக்கல. நாமாவை கொடுத்துட்டா அந்த ஊரில் இருந்திருக்கக்கூடிய அந்த ஒருத்தருங்கிறதாக நம்ம மனசு குறுகி போயிடும். இந்த மாதிரி நாம் எல்லாருமே கூட ஆக முடியுங்கிறதான அபிப்பிராயமோ என்னவோ தெரியல. அவர் நாமாவை கொடுக்கல. பிராமணர் சொல்கிறார், பிரத்யக்ஷம் பவதா பூப யத்ருஷ்டம் மம தத்வத. நீங்கள் என்ன பார்த்தீங்கோ நேர சொல்லுங்க பார்க்கலாம். ராஜாவை பார்த்து சொல்கிறார், பிரத்யக்ஷம் பவதா பூப யத்ருஷ்டம் மம தத்வத பலவான அபலச்சேதி வாச்சியம் பశ్చాத் விசேஷணம். நீங்கள் முதல்ல என்ன பார்த்தீங்கோங்கிறத சொல்லுங்க, அதுக்கப்புறமா பலவானா பலம் இல்லையாங்கிறதான விசேஷணங்களை பற்றி சொல்லலாம். அதாவது ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுப்போமே, ஆகாஷ புஷ்பம் செக்கச்சவேல்னு பளிச்சுன்னு நன்னா இருக்குன்னு சொன்னால் ஆகாஷ புஷ்பமே ஒன்று கிடையாது, அது சிவப்பாக இருக்குது பளிச்சுன்னு இருக்குங்கிறதெல்லாம் அப்புறம் தானே. அந்த மாதிரி நீங்கள் பிரத்யக்ஷமாக பார்த்தேன்னு சொல்கிறீங்களே அந்த வஸ்து, அந்த வஸ்துவே பிரத்யக்ஷம் பவதா பூபய திருஷ்டம் மம தத்வத. நீங்கள் பிரத்யக்ஷமாக பார்க்கிறேன் தோளில் இது இருக்கே அப்படின்னு சொல்கிறீங்களே, அது என்னது? அது அந்த விஷயத்தை நீங்கள் பிரத்யக்ஷமாக பார்த்தீங்களே, அதை எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது தோளுக்கும் ஷிபிகாவுக்கும் சம்பர்க்கம், அதாவது சேர்க்கையை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனால் இந்த ஆத்மா இதை தூக்கிறதுங்கிறது கிடையாது. அதனால் அவர் சொல்கிறார், நீர் என்ன பார்த்தீர்?
அதை சொல்லும். அதுக்கப்புறமா அது வந்து பலவத்தா அபலமா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பலமாக இருக்கே அபலமாக இருக்கே, பார்த்தா பலவானா இருக்கியே, ஆனால் நீ வந்து கொஞ்சம் கூட ஸ்ராந்தனா ஆயிட்டே அதுக்குள்ள அப்படிங்கிற பலாபலத்தை பற்றி அப்புறம் பேசலாம். விசேஷணத்தை முதல்ல நீங்கள் பிரத்யட்சமாக என்ன பார்த்தீங்கோ அதை சொல்லுங்கோ. நீர் என்ன சொன்னீர்? துவயோடா சிபிகா சேத்தி துவையத்யாபி ச சம்ஸ்திதா, உன்னாலே சிபிகையானது தூக்கப்பட்டிருக்கிறது. உன்னாலே அத்யாபி சம்ஸ்திதா, தோ இப்போ கூட ஒன் தோளில் தான் சிபிகா இருக்கின்றது அப்படிங்கிறது. நீ தூக்கின்றிருக்காய், இப்பொழுது கூட அது உன்னுடைய தோளில் தான் இருக்கு அப்படிங்கிறது. மிச்சை ததத்ர து பவான் ஸ்ருணோது வச்சனம் மமா அப்படின்னு நீர் சொன்னதெல்லாம் சரியல்ல, மித்யா, அதெல்லாம் அவித்யா கல்பித்தம் அப்படின்னு அத்வைத்திகள் சொல்லுவா. அப்படியெல்லாம் ஒன்று கிடையவே கிடையாதுங்கிறது. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாரு. அப்படிங்கிறது சரியானதல்ல, நீர் அந்த மாதிரி சொல்லறது சரியானதல்ல. அது வாஸ்தவமாக என்னங்கிறத நான் சொல்கிறேன். மித்யை தத்ர து பவான் ஸ்ருணோது வச்சனம் மமா, நீர் தூக்கப்படுகின்றீர், நான் தூக்கக்கூடியவன். உமக்கு சுகம் எனக்கு ஆனந்தம், அதெல்லாம் உமக்கு சுகம் எனக்கு துக்கம், தூக்கிறதுனால எனக்கு தூக்கின்னு வந்ததுனால சிரமம், இது எதுவுமே இல்லை. நான் என்ன சொல்கிறேங்கிறத நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில சொல்கிறேன், அதை கேட்டுக்கோங்கோங்கிறார். மித்யை ததத்ர து பவான் ஸ்ருணோது வச்சனம் மமா சொல்கிறேன்னு இப்போ வேதாந்தத்தை ஆரம்பிக்க போகிறார். அற்புதமானதான விஷயங்கள், ஆத்மாவை பற்றியாக சொல்லப்படக்கூடியதான விஷயங்கள், கீதாதி சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். மேலோட்டமாக பார்த்தா சாங்கரா துவைத்தத்துக்கு சரியாக இருக்கா மாதிரி இவைகள் தோன்றும். ஆனால் உள்ளுக்குள்ளே கூர்ந்து நாம் பார்க்கணும். இந்த 2-3 அத்தியாயங்களில் இனிமே இருக்கக்கூடியது இந்த ககனமானதான இந்த விஷயங்கள் தான். அதை பெருமாள் அனுகிரகத்தில் நாளைக்கு சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.